பூனா ஏய் என்ன இது பூனா கேளு இங்க பாரு முதல்ல சொல்றது கேளு பூனா அமைதியா இரு பூனா பூனா சொல்றது கேளுமா கொஞ்சம் பொறுமையா இருமா எப்படி பொறுமையா இருக்க சொல்றீங்க திரும்ப திரும்ப அவமானப்பட்டு நிக்கிறேன் ஏங்க நீங்க கிளம்பி போன வேகத்தை பார்த்தா இந்த முறை எப்படியும் அந்த பொண்ணை தோக்கடிச்சு ரகுராம அவமானப்படுத்திடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நினைச்சதுக்கு தலைகீழா தான் நடந்திருக்கு. ரகுராம அந்த பொண்ணை கூட்டிட்டு கௌரவமா ஊர்வலம் போயிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பெருமையா போறாருன்னு பாத்தீங்களா? யோ நாங்கெல்லாம் ஒழுங்காதான் திட்டம் போட்டோம். அந்த மாயா தான் எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டா. ஏங்க இது என்ன புதுசாவா நடக்குது? நாம எதை செஞ்சாலும் அவகிட்ட மூக்கு அறுபட்டு தான் நிக்கிறோம். அவன் நம்மளை விட புத்திசாலிங்க. யோ கொஞ்சம் சும்மாரியா, ஏற்கனவே அவ கோவத்துல இருக்கா, நீ வேற ஏத்தி விடுற. பாருங்க நான் ஒன்னும் இட்டு கட்டி சொல்லிங்க, நடக்கிறது தானே சொல்றேன். இப்படியே ஒவ்வொரு முறையும் தோத்துக்கிட்டே போனா கடைசி வரைக்கும் நம்மளால அந்த ரகுராம் குடும்பத்தை ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுங்க. என்னால முடியும், என்னால முடியும். அந்த குடும்பத்தை நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். எனக்கு கண்டிப்பா இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப இந்த புவனேஸ்வரி யாருன்னு காட்டுறேன். 100 வாய்ப்பு கிடைச்சது, எதுலயும் ஒன்னையும் கிளிக்கல. என்ன 100 வாய்ப்பு வந்துருச்சு, எதுலயுமே ஒண்ணுமே கிழிக்கல, அப்படிதானே நினைச்சீங்க? ஐயோ இவளுக்கு பாம்பு காதா இருக்கும் போல இருக்கே, மனசுல நினைக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றாளே. ஏங்க இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கலீங்க. இது வரைக்கும் கிடைச்ச எந்த வாய்ப்புலயும் நீ ஜெயிக்கல, இனிமே என்ன பண்ணிட போறேன்னு தானே நினைக்கிறீங்க? ஏங்க அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கலீங்க. நான் ஏங்க அப்படிலாம் நினைக்க போறேன்? கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. புலிகிட்ட இருந்து மான் எத்தனை தடவை தப்பிச்சாலும் புலி திரும்ப ஓடிடாது. அதுக்கான நேரம் வர வரைக்கும் அது காத்திருக்கும். நேரம் வரும்போது அது கரெக்டா வேட்டையாடும். எனக்கும் அப்படி ஒரு நேரம் வரும். புலியா? நீ எலியா தானே இருக்க? இப்ப ஏதோ நினைக்கிற மாதிரி இருக்கு. இல்லைங்க, நான் எதுவும் நினைக்கலைங்க. நீங்க என்னங்க? எனக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கிறப்போ கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுறேன். இப்படிதாங்க நம்மளும் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோட எல்லா முயற்சியும் செய்யறோம். ஆனா அந்த மாயான்னு ஒருத்தி இருக்கால, அவ தேனி கூட்டுல கல் எறிகிற மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு எல்லா திட்டத்தையும் களைச்சு போட்டுறான். அப்புறம் நம்ம தான் கொட்டு வாங்கிட்டு வந்து தாளக வந்து நிக்கிறோம். இத்தனை நாள் நடந்திருக்கலாம், ஆனா இனிமே நான் தோக்க மாட்டேன், ஜெயிச்சு காட்டுறேன்.